Good morning students. 9th social science la அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கிளாஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா civics ல second lesson. Topic election, political parties and pressure groups. தேர்தல் election அப்படிங்கிறது தேர்தல்னு சொல்லுவோம். Political parties அரசியல் கட்சிகள் and pressure groups அழுத்த குழுக்கள் அப்படினு சொல்லுவோம். சரியா? சோ இந்த லெசன்ல நம்ம full and full எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா எலெக்ஷன் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? ரைட். சோ லெசனுக்கு போவோம். எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பிரஷர் குரூப். தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள். ஓகே. எலக்டரல் சிஸ்டம் இன் இந்தியா. தேர்தல் முறை. எப்படி நம்ம இந்தியாவுல வந்துட்டு இந்த தேர்தல் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நம்ம மாடர்ன் இந்தியா அப்படினு வரும்பொழுது, நவீன இந்தியா அப்படினு வரும்பொழுது தேர்தல் முறை எங்க ஆரம்பிச்சிருக்குது அப்படினு பார்த்ததுன்னா ஆகஸ்ட் 15th 1947ல வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? ஆகஸ்ட் 15th 1947. இது சொல்லும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். அது என்ன நாளா இருக்கும் அப்படின்னு. ஞாபகம் வந்துச்சா? ஆகஸ்ட் 15 1947 அப்படினா எஸ். என்னது அது? இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறத வந்துட்டு ஞாபகப்படுத்தக்கூடியதுதான் இந்த டேட் அண்ட் இயர் இல்லையா? ஸோ சுதந்திர இந்தியாவா மாறின பிறகு, இண்டிபெண்டன்ட் இந்தியாவா வந்து நம்ம மாறின பிறகுதான் வந்துட்டு இந்த தேர்தல் அப்படிங்கறத வந்து நம்ம நடத்துறோம். சரியா? ரைட். இப்போ நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ பொதுவா நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா அதுல பாதி விஷயம் நம்ம யோசிச்சதா இருக்கும். அப்ப மீதி என்ன பண்ணுவோம்? அவங்க செஞ்சதை நம்ம செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ரைட். அதே போலதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், இந்த வார்த்தையை நான் மறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசியல் அமைப்பு. எஸ், வெரி குட். ஸோ அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத எழுதும் போதே என்ன பண்ணாங்க? இந்த தேர்தல் அப்படிங்கிறது கட்டாயமா நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. அப்ப தேர்தல் அப்படின்னா இப்படிதான் நடத்தணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணினாங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத யாரை பார்த்து நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரியை பார்த்து தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள தான் ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களுடைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மெரிட்ஸ், நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? கட்டாயமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குட் ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஃபாலோ பண்றதுக்காக அவங்க கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுவோம், கவனிச்சு நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமா இருக்கும் இல்லையா? ரைட். அதே போலதான் இந்த யுனைடெட் கிங்டம்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து, இவங்க வந்து இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்களோ அதே போல ஏன் நம்ம நாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் இந்த தேர்தல் முறை, எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க? அவங்களுடைய முறையவே வந்து நம்மளும் ஃபாலோ பண்றோம். சரியா? ரைட். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னோம். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல பார்ட் 15 ஆர்டிகல் 324ல இருந்து 329 வரையிலும். சரியா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்திய அரசியல் அமைப்புல பார்ட் 15 பகுதி 15. சரியா? ரைட். அதுல ஆர்டிகல் 324ல இருந்து 329 வரையிலும், 324ல இருந்து 329 வரையிலும் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ல எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 324. இந்த 324 பொறுத்த வரையிலும் நம்ம இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன், இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன், சுதந்திரமான தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு அவங்க மூலமா தேர்தல்களை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான முழு அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுத்திருக்கிறாங்க. இத கொடுத்தவங்க யார் அப்படின்னு சொன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கு. யாருக்கு கொடுத்திருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்திருக்கு. எந்த மாதிரி செயல்படலாம்னு கொடுத்திருக்கிறாங்க? இண்டிபெண்டன்ட், சுதந்திரமான. சரியா? அவங்களுடைய விஷயத்துல எந்த ஒரு கோர்ட்டோ எந்த ஒரு போலீஸோ வந்துட்டு கவர்மெண்டோ வந்து இன்வால்வ் ஆக முடியாது. புரியுதா? ரைட். சோ அந்த மாதிரி சுதந்திரமான தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ரைட். சரி,
எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையர். சரியா? ரைட். அப்ப மீதி இருக்கிற ரெண்டு பேர் யாரு? எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தேர்தல் ஆணையர்கள், அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக. ஓகேவா? ரைட். சோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க. டோட்டலா 3 பேர் வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கறதுல மெம்பரா இருப்பாங்க. ஓகேவா? ரைட். சோ அடுத்து இப்போ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா, போத் ஆர் என்ன பார்லிமெண்டா இருந்தாலும் அந்த எலெக்ஷனா இருந்தாலும் கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மக்களவை தேர்தலா இருந்தாலும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயங்களை வந்துட்டு அவங்க செஞ்சு முடிக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள்? ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ். பிரிப்பரேஷன் என்ன படுத்துறாங்க? தயார்படுத்துறாங்க. எதை தயார்படுத்துறாங்க? எலக்ட்ரல் ரோல்ஸ், நம்ம வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல். உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா வீடு வீடா வந்து இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்களா, இவங்க இல்லையா, என்ன காரணம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஸ்கூல் மூலமாவோ அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்தோ கார்பரேஷன்ல இருந்தோ வந்து பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றதுக்காக ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், இதை தயார்படுத்துறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? அண்ட் டெலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்சிஸ். என்ன பண்ணிருக்காங்க? தொகுதிகளை பிரிக்கிறாங்க. பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை பங்கீடு செய்யறாங்க. சரியா? ரைட். இப்போ தொகுதி அப்படிங்கும் போது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த தொகுதியில இருக்கிறோம், ஞாபகம் வந்துச்சா? யாரை செலக்ட் பண்ணணும்? ரெப்ரசன்டேட்டிவ். யாருன்னு கூட கேள்வி கேட்டிருந்தோம், எந்த பார்ட்டிஸ் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா? ரைட். அப்ப அதை ஒரு முறை நீங்க ரீகால் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரைட். சோ இந்த 3 விஷயங்களையும் செய்யறவங்க யார் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன். சரியா? ரைட். இதை செய்யறதுக்கான அனுமதி கொடுத்தவங்க யார் அப்படின்னு கேட்டா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா பார்ட் 15ல கொடுத்திருக்காங்க. எந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க? 324ல இருந்து 329 வரையில இருக்கக்கூடிய ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா எலெக்ஷன் process. அடுத்தது என்னது? எலெக்ஷன் process, தேர்தல் நடைமுறை. எப்படி எல்லாம் வந்துட்டு இந்த எலெக்ஷனை நடத்துறாங்க. சரியா? ரைட். சோ இந்த எலெக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது நேஷனல் லெவல் ஹெட் அப்படின்னு சொன்னா யார் இருக்கிறாங்க? பிஎம், பிரைம் மினிஸ்டர். அவர் தான் இங்க என்னவா இருக்காரு? நேஷனல் லெவல் ஹெட். தேசிய அளவுல தலைவர் அப்படின்னு சொன்னா அது பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி. ஓகே? ரைட். லோக்சபா மெம்பர்ஸால இவர் செலக்ட் பண்ணப்படுறாரு, இன்டைரக்ட். சரியா? லோக்சபா மெம்பர்ஸால வந்துட்டு இந்த பிஎம் செலக்ட் பண்றோம். ஓகேவா? ரைட். சோ இப்படி தான் வந்துட்டு எலெக்ஷன் process அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது voting in representative democracy like ours, election are extremely important. Voting in election are the best way to make your voice heard. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா நம்ம மாதிரியே மக்களாட்சி பிரதிநிதித்துவம், டெமோக்ராட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவோம் இல்லையா? இந்த நாடுகள்ல மட்டுமே வந்துட்டு எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னது? நோட்டா. இந்த நோட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். நோட்டா அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம். அப்ப இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா none of the above. என்ன சொல்லுவோம்? none of the above. இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. none, n, of, o, the, t, above, a, n, o, t, a. நோட்டா. சரியா? அப்படின்னா என்ன? இந்த நோட்டா அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு எலெக்ஷன் the போலிங் பூத்துக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் மெஷின், அந்த எலக்ட்ரானிக் மெஷின்ல பார்த்ததுன்னா இப்படி இருக்கக்கூடிய அந்த மெஷின்ல வந்து இங்க வந்து ஒருத்தருடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பார்ட்டியோ அந்த பார்ட்டியுடைய சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க.
நேம் அண்ட் போட்டோ நேம். இப்போ இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. இப்போ கடைசியா வந்துட்டு இங்க நோட்டா அப்படின்னு இந்த லெட்டர்ஸ்ல எழுதி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்போ நான் இப்போ எலெக்ஷன்ல இங்க இந்த ஓட்டு போடுற மிஷின்ல நான் என்ன பண்ண போறேன், எனக்கு பிடிச்ச ஒருத்தரை செலக்ட் பண்ண போறேன் இல்லையா. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்துட்டு நான் இப்படி தம் ஃபிங்கர்ல பிரஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஓட்டு வந்துட்டு யாருக்கு போடணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு போய் சேரும். ஆனா இந்த நோட்டா அப்படிங்கிறதுல நான் பிரஸ் பண்ணனேன் அப்படின்னு சொன்னா எதை குறிக்குது, மேல இருக்கக்கூடிய எந்த கேண்டிடேட்டையுமே நான் செலக்ட் பண்ண விரும்பல. அதுக்காக தான் நான் இந்த நோட்டா அப்படிங்கிற பட்டனை வந்து பிரஸ் பண்றேன். சரியா, கிட்டத்தட்ட இதுவும் என்னது ஓட்டு தான். சரியா, இப்போ ஓட்டு எண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில வந்துட்டு இந்த இந்த கட்சி ஏடிஎம்கே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்க வந்துட்டு இவ்வளோ ஓட்டுகள் வந்து வாங்கி இருக்கிறாங்க. டிஎம்கே இவங்க அதே போல குறைவான ஓட்டு அதிகமான ஓட்டுகள்ல இருக்கிறாங்க. அடுத்து இவங்க இந்த எண்ணிக்கையில இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதே கவுண்டிங் இந்த நோட்டாவுக்கும் இருக்கு. ஏன்னா நான் மட்டும் கிடையாது, என்ன போல இன்னும் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாரையுமே தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கட்டாயமா என்ன செய்வாங்க, இந்த நோட்டாவை தான் பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ நோட்டாவில் ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. சரியா, ரைட். ஸோ இங்க நோட்டா அப்படின்னு சொன்னா எதை குறிக்குது, நன் ஆஃப் தி எபோவ். மேல இருக்கிற யாரையுமே வந்து என்னால தேர்வு செய்ய முடியல, தேர்வு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்தக்கூடியது தான் இந்த நோட்டா. சரியா, ரைட். ஸோ இது எப்போ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா 1961ல வந்துட்டு இந்த ரூல்ஸை கிரியேட் பண்ணி இந்த சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேவா, ரைட். அடுத்தது VVPAT அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவோம், VVPAT. இது என்ன, இந்த VVPAT அப்படிங்கிறது VVPAT இது என்ன அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். Voters Verified Paper Auditing Train. சரியா, voters verifying. அடுத்தது paper audit trial. ஓகேவா, ரைட். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஓட்டு போட்டோம், இப்போ நம்ம நோட்டாவுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே இடத்துல பக்கத்துல வந்து இன்னொரு மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மிஷின் தான் இந்த VVPATங்கிற மிஷின். மொத்தமா 2 மிஷின் இருக்கும். ஒன்று ஓட்டு போடுறதுக்கு, நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துறதுக்கான இன்னொரு எலக்ட்ரானிக் மிஷின் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த VVPAT, Voters Verifying Paper Audit Trial அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ரைட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன, டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன், தேர்தலினுடைய வகைகள். என்னென்ன மெத்தட்ல இங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்னது, நேரடி தேர்தல்னு சொல்லுவோம். டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நேரடி தேர்தல். அதுவே இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னா மறைமுக தேர்தல். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறத 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணி இருக்கிறோம், டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். இந்த நேரடி தேர்தல் அப்படிங்கிறது என்ன, நம்ம லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ். ஸோ அதுலயே சொல்லி இருக்கிறோம், டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, ஞாபகம் வந்துச்சா, நம்மளும் ரூல் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவை டைரக்டா ஓட்டு போட்டு நம்மளே செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு டைரக்ட் எலெக்ஷன் இல்லையா, ரைட். அதுவே இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க சொல்லி இருக்கிறோம், நேஷனல் லெவல் ஹெட் பிஎம், ஆனா லோக்சபா மெம்பர்ஸ் வந்துட்டு இவரை செலக்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல யார் கலந்துக்கல, பீப்புள் இருக்கிறாங்க, ஆனா இன்டைரக்டா தான் இருக்கிறாங்க, மறைமுகமா தான் தெரியப்படுத்துறாங்க. சரியா, ரைட். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷனை வந்துட்டு கண்டக்ட் பண்றோம். இப்போ இந்த எலெக்ஷனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன, டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லும் பொழுது அதுல என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு.
ஸோ மெரிட்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது கட்டாயமா அங்க டிமெரிட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் இல்லையா? ரைட், அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டைரக்ட் எலெக்ஷன். இந்த டைரக்ட் எலெக்ஷன்ல வந்து மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா 3 பாயிண்ட்ஸ். என்ன? as the voters elect their representatives directly, direct election are considered to be a more democratic method of election. இங்க என்ன பண்றோம்? மக்களாட்சி முறை அப்படிங்கறத பயன்படுத்துறோம். டெமோக்ராட்டிக் மெத்தட், மக்களாட்சி முறை. இந்த முறையை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறோம்? ரெப்ரசன்டேட்டிவை டைரக்டா நம்மளே செலக்ட் பண்ணி இருக்கிறோம். சரியா? ஸோ இதனால நம்ம யாரை தேர்வு செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்கள நேரடியா நம்மளே தேர்வு செய்யறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். சரியா? ரைட். அடுத்தது, it educates people regarding the government activities and helps in choosing the appropriate candidates. Also it encourages people to play an active role in politics. So இங்க வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படி சொன்னா படிச்சவங்க இல்லையா? ஸோ படிச்சவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமா வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாங்க. சரியான ஒருத்தரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல இன்னும் அதிகமா வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாங்க. சரியா? ரைட். அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா it empowers people and makes the rules accountable for their action. மக்களை தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தூண்டலை ஏற்படுத்தக்கூடியது டைரக்ட் எலெக்ஷன். சரியா? ரைட். அடுத்து இதுல மெரிட்ஸ் இவ்வளவுதான். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா டைரக்ட் எலெக்ஷன் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது எக்ஸ்பென்சிவ்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது என்னது? செலவு. எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது செலவு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்? ஓட்டர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றாங்க. அடுத்தது தொகுதிகளை வந்துட்டு பிரிக்கிறாங்க. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. இப்போ இவங்க எல்லாரையுமே சமாளிக்கணும் அப்படிங்கும் பொழுது, ஏன்னா நம்ம வந்து பாப்புலேஷன்ல அதிகமா மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கிறோம் இல்லையா? ரைட். ஸோ இந்த டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணும் பொழுது எந்த ஒரு நாடா இருந்தாலும் எக்ஸ்பென்சிவ் செலவுகளை வந்துட்டு குறைக்க முடியாது. சரியா? ரைட். அடுத்தது illiterate voters sometimes get misguided false propaganda. சோ இங்க என்ன பண்றாங்க? illiterate voters. யார் illiterate? படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தகுதியான ஒருத்தரை தேர்வு செய்ய போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தவறான ஒருத்தரை தேர்வு செய்யறாங்க. அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன்ல வந்துட்டு தவறான ஒருத்தரை சரியா தேர்வு செய்யறோங்கிற எண்ணத்துல தேர்வு செய்யறோம். சரியா? ரைட். அது எதனால அப்படின்னு சொன்னா இக்னோரன்ஸ், அறியாமை, படிப்பறிவு இல்ல அப்படிங்கிறது தான் வந்து காரணம். ஓகேவா? அடுத்தது, since conducting direct election is a massive exercise ensuring free and fair election at every polling station is a major challenge to the election commission. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கு இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது. ஏன்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெசன்லயே சொன்னோம், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சுதந்திரமான அதே சமயத்துல உண்மையான தேர்தல்ல வந்துட்டு மக்களை கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதும் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சேலஞ்சான விஷயமா, சவாலான விஷயமா இருக்கு. சரியா? ரைட். தென் there are instances of most political candidates influencing the voters through payment. இது என்ன பண்றாங்க? கேஷாவோ goods and service மூலமாவோ, அதாவது பணமா கொடுத்தோ பொருளா கொடுத்தோ வேலையை கொடுத்தோ என்ன பண்றாங்க? மக்களை தவறான ஒருத்தரை தேர்வு செய்யறதுக்கு தூண்டுகோலா இருக்கிறாங்க. யார் அது? அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க. சரியா? ரைட். இது ஒரு டிமெரிட். Then last, election campaign sometimes result in violence. கடைசியா இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா law and order ப்ராப்ளத்துல கொண்டுட்டு வந்து முடிச்சிருது. இப்ப தேர்தல் அப்படின்னு நடக்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியா தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. தேர்தல் ஓட்டு போடவே திடீர்னு ஒரு இடத்துல சண்டை வந்துருச்சு. அதனால எலெக்ஷன் அந்த இடத்தையே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறு தேர்தல் வந்துட்டு பின்னர் தேதி அறிவிக்கப்படும், ஒத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துட்டு இங்கே கிரியேட் ஆகும். இது எல்லாமே எங்க நடக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா டைரக்ட் எலெக்ஷன்ல நடக்கக்கூடியது. ஓகேவா? ரைட். அடுத்தது இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது voters elect their representatives who in turn elect their representative to formal office like the president's office. குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யறது மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யறது மறைமுக தேர்தல் மூலமா. சரியா? ரைட். சோ இதுல மெரிட்ஸ் என்ன அப்படினு சொன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆர் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இங்க செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இங்க மக்கள் கலந்துக்கல. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மட்டும் தான் இதுல கலந்துக்கறாங்க. அதனால இங்க செலவு ரொம்பவே கம்மி. It is more suited to election in large countries. இது மிகப்பெரிய நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அப்படினு சொல்லி இருக்காங்க. சரியா? ரைட். சோ மெரிட்ஸ் இது ரெண்டு தான். அப்ப டிமெரிட்ஸ் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா if the number of voters is very small. voters இங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கலந்துக்கறவங்க 4 பேர் தான். அப்ப 4 பேருக்கு செலவுங்கிறது கம்மி இல்லையா? இப்போ இந்த 4 பேர்த்துல மக்கள் வந்து என்ன செய்றாங்க? இப்போ 4 பேர்னா நம்ம என்ன செய்வோம்? A B C D இந்த 4 கேண்டிடேட் இருக்காங்க. இந்த 4 கேண்டிடேட்ல மக்கள் யாரை தேர்வு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க? B. இவர் வந்தா நாட்டுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. முன்ன இருந்தவங்களை காட்டிலும் மீதி இருக்கக்கூடிய 3 பேரை காட்டிலும் இந்த B அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணி அவர் நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் விருப்பப்படுறாங்க. ஆனா இங்க மக்கள் தேர்தல்ல கலந்துக்கல இல்லையா? யாரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் கலந்துக்கறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இந்த இடத்துல 3 விஷயம் வந்துட்டு தவறா நடத்தப்படுது. சரியா? என்ன பண்றாங்க? கரப்ஷன், பிரைபரி, ஹார்ஸ் ட்ரேடிங். சரியா? ஊழல், லஞ்சம், குதிரை பேரம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நம்ம தேர்வு செய்யணும்னு நினைச்ச ஒருத்தரை காட்டிலும் இவர் பணத்தை கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது சீட் கொடுத்தோ தேர்வு செய்யப்படுவார். சரியா? அப்ப இந்த இடத்துல பீப்புளுடைய ஒப்பீனியன் என்ன ஆகுது? மறைஞ்சு போயிருது. சரியா? ரைட். இப்போ இது ஒரு டிமெரிட். ஓகேவா? ரைட். சோ இங்க டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அப்படி வரும்போது டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் சொன்னோம். அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கிறோம். தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகள். யார் இவங்க? எத்தனை பிரிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ண முடியும். யார் அவங்க? சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், 2 பார்ட்டி சிஸ்டம் and multi party system. சரியா? single party, 2 party and multi party types of party system அப்படினு வரும்போது இவங்க தான் வருவாங்க. சரியா? ரைட். இப்போ சிங்கிள் பார்ட்டி அப்படினா இங்க என்ன செய்றாங்க? ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். சிங்கிள் பார்ட்டி அப்படினு வரும்போது ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அவங்க தான் யாரா இருப்பாங்க? ரூலிங் பார்ட்டியா இருப்பாங்க. அப்ப இங்க யார் கிடையாது? ஆப்போசிஷன், எதிர்க்கட்சி கிடையாது. சிங்கிள், ஒருத்தரை மீன் பண்ணக்கூடியது. யா? ரைட். சோ சிங்கிள் பார்ட்டி அப்படினு வரும்போது in which one ruling party exists and no opposition is permitted. நிரந்தரமா இவங்க தான் இருப்பாங்க. சரியா? ரைட். இங்க வந்துட்டு எதிர்க்கட்சிகளுக்கு இடம் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான நாடு இன்னைக்கு இருக்குதா அப்படினு கேட்டா இருக்குறாங்க. யார் அவங்க? சைனா, கியூபா and former Soviet Union. சரியா? இவங்க வந்துட்டு இப்போவும் என்ன செய்றாங்க? இந்த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது 2 பார்ட்டி. அடுத்தது யாரு? 2 பார்ட்டி, இரு கட்சி முறை அப்படினு சொல்லுவோம். 2 பார்ட்டி அப்படிங்கறது இரு கட்சி முறை. சிங்கிள் பார்ட்டி ஒரு கட்சி முறை. 2 பார்ட்டிங்கிறது இரு கட்சி முறை. இத பை பார்ட்டி அப்படினு கூட சொல்லலாம். சரியா? ரைட். சோ இவங்க என்ன பண்றாங்க? system in which only 2 major parties exist, for example USA and UK. USA and UK இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லயும் வந்துட்டு 2 பார்ட்டி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. சரியா? ரைட். அப்ப இவங்க யாரு? ஒருத்தவங்க ரூலிங் பார்ட்டி, இன்னொருத்தர் ஆப்போசிட் பார்ட்டி. அவ்வளவுதான். தென் மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி முறை. மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது பல கட்சி முறை. இதுல யார் இருப்பாங்க?
which 3 or more than 2 political parties, மூணோ அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட எத்தனை பேர் வேணா இருக்கலாம். சரியா? எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லிஸ்ட் எடுங்க பார்ப்போம், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நான் கேள்வி கேட்கும் பொழுது இங்க மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல பல கட்சி முறை அப்படின்னு வரும் பொழுது எத்தனை கட்சிகள் இங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஓகேவா? ரைட். இது மல்டி பார்ட்டி. தென் அடுத்து டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அடுத்தது என்னது? டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இங்க டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு வரும் பொழுது அரசியல் கட்சிகளினுடைய வகைகள் அப்படின்னு சொன்னா ரெண்டு பிரிவா எடுத்துக்கலாம். ஒன்னு நேஷனல் பார்ட்டி, அடுத்தது ஸ்டேட் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி அப்படிங்கறத தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறது என்னது? தேசிய கட்சி. அதுவே ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொன்னா மாநில கட்சி. சரியா? ரைட். இவங்க இதுல யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர், ரூலிங் பார்ட்டியும் இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டியும் இருப்பாங்க. ஓகேவா? ரைட். சோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொன்னா நேஷனல் பார்ட்டி அண்ட் ஸ்டேட் பார்ட்டி. இதுல ரூலிங் பார்ட்டியும் இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டியும் இருப்பாங்க. பார்ட்டின்னு சொல்றமே யார மீன் பண்ணுது தெரியுமா? பார்ட்டிஸ் அப்படின்னு சொன்னா கட்சிகள் அப்படின்னு அர்த்தம். கட்சிகள், அரசியல் கட்சிகள். ஓகே ரைட். இப்போ நேஷனல் பார்ட்டி இவங்க யார்? நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு வரும் பொழுது கட்டாயமா இவங்களுக்குன்னு சில ரெகக்னேஷன்ஸ், அங்கீகாரம் இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னா பார்ட்டி which is recognized as a state party in at least 4 states is recognized as a national party. 4 states. ஸ்டேட்னா மாநிலம். 4 மாநிலங்கள்லயாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியை பத்தின எல்லா மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? சோ அந்த மாதிரி கட்சியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி. புரியுதா? ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चनோட போறோம். தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்தியா இந்த நேஷன்ல எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் நம்ம ஸ்டேட் எது, நம்ம ஸ்டேட்ல எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. क्वेश्चन கேட்கும் பொழுது ஆன்சர் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இங்க நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு வரும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்கள்லயாவது அந்த கட்சியை பத்தி மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் அதை என்னன்னு சொல்லுவோம்? நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்ல முடியும். எவ்ரி பார்ட்டி இன் தி கண்ட்ரி ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித் தி எலெக்ஷன் கமிஷன். எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் இந்த தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன்ல அவங்களுடைய கட்சியை வந்து என்ன செஞ்சிருக்கணும்? ரெஜிஸ்டர், பதிவு செஞ்சிருக்கணும். புரியுதா? ரைட். if offers some special facilities to state national parties, சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறது இருக்கு. these parties are given a unique symbol. இந்த கட்சிகளுக்குன்னு வந்துட்டு ஒரு சிம்பல், அடையாளம் கொடுப்பாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னா ரெட்டை இலை, டிஎம்கே அப்படின்னு சொன்னா உதயசூரியன் சொல்றோம் இல்லையா? ரைட். அதே போல பிஜேபி அப்படின்னு சொன்னா லோட்டஸ், தாமரை. இந்த மாதிரி கட்சிகளுக்குன்னு வந்துட்டு சிம்பல், அடையாளம் கொடுத்துருப்பாங்க. இதை யார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா only the official candidate அவரால மட்டும்தான் அந்த கட்சியை அந்த சின்னத்தை வந்து பயன்படுத்த முடியும். சரியா? அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யாரோ அவர் மட்டுமே அந்த கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்த முடியும். வேட்பாளர்னா தேர்தல்ல கலந்துக்க கூடியவர் தான் வேட்பாளர். புரியுதா? ரைட். இப்போ 2017ல வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் படி 7 recognized national parties, தேசிய கட்சிகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொன்னா 7 கட்சிகள் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ அடுத்த क्वेश्चन, இந்த 7 பார்ட்டிஸ் என்ன? 7 நேஷனல் பார்ட்டிஸ் என்ன? ஓகேவா? ரைட். அடுத்தது ஸ்டேட் பார்ட்டி, மாநில கட்சிகள். இப்போ ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு வரும் பொழுது 7 நேஷனல் பார்ட்டியை தவிர்த்து மீதி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது? ஸ்டேட் பார்ட்டிஸ், மாநில கட்சிகள். சரியா? ரைட். ஸோ இந்த மாநில கட்சிகள் அப்படின்னு வரும் பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான ரெகக்னைசேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? other than
7 national parties. Most of the major parties of the country are classified by the election commission state parties. These are commonly referred to regional parties. இத வட்டார கட்சிகள் regional parties அப்படினு கூட சொல்லலாம். A party is recognized as a state party. The election commission of India based on certain percentage of votes. அதாவது இவங்க வந்துட்டு மாநில கட்சி அப்படினு சொன்னா குறிப்பிட்ட அளவு அவங்க ஓட்டு வாங்கணும். சரியா? ஒண்ணு 6% ஓட்டு வாங்கணும். 6% மக்கள் வந்துட்டு அவங்கள ஓட்டு போட்டு தேர்வு செய்யற இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கள மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் கொடுக்க முடியும். அல்லது 2% இடத்துல வந்துட்டு வாங்கணும். புரியுதா? ரைட். சோ இதுதான் அவங்களுடைய percentage. தென் ரெகக்னைசேஷன் அப்படின்னு வரும்பொழுது சொல்லிட்டோம் 6% ஓட்ஸ் இருக்கணும் லோக்சபா எலெக்ஷன்ல. அதே போல லோக்சபா எலெக்ஷன்ல 2% மெம்பர்ஸ் வந்துட்டு இங்க வின் பண்றவங்களா இருக்கணும். 3 ஸ்டேட்ஸ் 3 மாநிலங்கள்லயாவது அவங்க தேர்வு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஓகேவா? ரைட். தென் ஃபங்க்ஷன்ஸ், இவங்களுடைய வேலைகள் என்னென்ன? அடுத்து இவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொன்னா இவங்க எலெக்ஷன்ல கலந்துக்குவாங்க. 5 years ஒன்ஸ் வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது, அந்த தேர்தலில் இவங்க கலந்துக்குவாங்க. அடுத்து அவங்களுடைய பார்ட்டியை வந்துட்டு கரெக்டா கைட் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை. அப்ப அதுக்காக பாலிசி பிளான் அதை கொண்டுட்டு வர்றது போடுறது எல்லாமே அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய வேலையா தான் இருக்கும். ஆக்ட் கிரியேட் பண்றது, சட்டங்களை உருவாக்குறதுல வந்துட்டு அரசியல் கட்சிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு வந்துட்டு முக்கியமான இடம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல இவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க, அந்த கவர்மெண்ட் மூலமா பப்ளிக்கை வந்துட்டு சரியா வழி நடத்துறாங்க. சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய வேலை. இதுல ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறாங்க. இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன வேலை? அதாவது ரூலிங் பார்ட்டி அதிகப்படியான வாக்குகள்ல வின் பண்ணா ரூலிங் பார்ட்டின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அடுத்த இடத்துல செகண்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க ஆப்போசிட் பார்ட்டி. இந்த ஆப்போசிட் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி எந்த ஒரு வேலையை சரியா செய்யலையோ அதை செய்ய வைக்கிறது ஆப்போசிட் பார்ட்டியுடைய வேலை. புரியுதா? ஓகே, ரைட். அடுத்து பிரஷர் குரூப். இந்த பிரஷர் குரூப் அப்படிங்கிறவங்க யாரு? அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இவங்க எலெக்ஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன வேலைகளை செய்யறாங்களோ அதே மாதிரியான முக்கிய பங்கு அப்படிங்கிறது இந்த பிரஷர் குரூப்புக்கு இருக்கு. சரியா? ரைட். ஸோ இந்த பிரஷர் குரூப்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ் குரூப் இருப்பாங்க, ட்ரேட் யூனியன்ஸ் இருப்பாங்க, அக்ரேரியன் குரூப் இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது இருக்கும், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் மத அமைப்பு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ட்ரைபல் அப்படிங்கிறவங்க பழங்குடியின மக்கள். சரியா? அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாதிரி சில குழுவா வந்துட்டு அவங்களுடைய வேலையை செய்ய வைப்பாங்க. சரியா? ரைட். இதை பார்த்ததுன்னா ஏஐடியூசி அப்படி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நீங்க இந்த டிப்போ பக்கமா போனீங்க அப்படின்னா வெளியில வந்துட்டு சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவங்க தான் இந்த பிரஷர் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க. சரியா? ரைட். ஸோ இவங்க வந்துட்டு எலெக்ஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சரியா அவங்களுடைய வேலையை செய்ய வைக்கிறதுல எப்படி ஆப்போசிட் பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமோ அதே போல இந்த பிரஷர் குரூப்புக்கும் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் அதிகம். சரியா? ரைட். இவங்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப். இவங்க வந்துட்டு வெல்ஃபேர் குரூப் அப்படின்னு கூட சொல்லலாம், நலக்குழு அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். சரியா? ரைட். பொலிட்டிக்கல் பார்ட்டி தே ஆர் நாட் அலைன்ட் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஏற்படுத்தினவங்க கிடையாது. இன்டைரக்ட் அண்ட் பவர்ஃபுல் குரூப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பை த பாலிசி டிசிஷன். கொள்கைகளை உருவாக்குறவங்கள மறைமுகமா இருந்து வேலை செய்யறவங்க அப்படின்னு சொன்னா அது இந்த பிரஷர் குரூப்ஸ் இவங்க தான். சரியா? ரைட். பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இவங்களுக்கு இருக்கு, கலந்துக்குவாங்க. அடுத்து representation including representation, political participation, education கல்வியில இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும், பாலிசி ஃபார்முலேஷன் கொள்கைகள் உருவாக்குறதுல இவங்களுடைய பங்கு இருக்கும். சரியா? ரைட். அவ்வளோதான். ஸோ இங்க இந்த லெசன்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். நம்ம இதை முதல்ல இருந்து ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு முறை தெரிஞ்சிடும். எலெக்ஷன் சிஸ்டம் இன் இந்தியா எப்போ ஆரம்பிச்சாங்க? ஆகஸ்ட் 15, 1947. யுனைடெட் கிங்டம் மாதிரியே நம்மளும் வந்துட்டு எலெக்ஷன் சிஸ்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 15 ஆர்டிகல் 324
வரையிலும் எலெக்ஷன் கமிஷனை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரும் பொழுது நேஷனல் லெவல் ஹெட்னா பிஎம். ஓகேவா? ரைட், அவ்வளவுதான். நோட்டானா நன் ஆஃப் தி அபோவ், யாரையும் என்னால தேர்வு செய்ய முடியல. டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்: டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல். இங்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இங்க 3 பிரிவா இருக்கிறாங்க. சிங்கிள் பார்ட்டி ஒரு கட்சி முறை, 2 பார்ட்டி இரு கட்சி முறை, மல்டி பார்ட்டி பல கட்சி முறை, ரூலிங் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி. ஓகேவா? ரைட். தென் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்: நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி அப்படின்னா அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ல வந்துட்டு அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். 2017 படி 7 ரெகக்னைஸ்டு ஸ்டேட் நேஷனல் பார்ட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ப்ரெஷர் குரூப். ப்ரெஷர் குரூப்பை பத்தி சொல்லட்டும். ஓகே, ரைட். ஸோ இதோட இந்த லெசன் ஓவர். அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த ஒரு லெசன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.